Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this hour when we look at how faithful you are, Father, when we look at your covenants, when we look at your promises, how they all point to one thing and one thing alone of your Son, Jesus Christ. And help us, Father, to see that. Help us, Father, to see that the whole Bible is about Him. And our lives also should be about Him, Father. Our desires, our wishes, our plans, our life, our talents, everything should be centered on Him, for Him. For that purpose, Father, help us to change, help us to grow and mature. Help us, Father, to understand and absorb. Help us, Father, to be better children for you, be better servants for your kingdom, Master, to do your will. Let your will be done, Father God. Bless everyone who is listening. In Jesus' precious name I ask. Amen. Okay, so நான் பேசுறது கேட்குது, ரைட்? அது ஒரு வார்னிங் ஒன்று வந்துச்சு, அதனால கேட்குறேன். ஆல்ரைட். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் வந்து கவர்னன்ட் கீப்பிங் காட். அதில் நம்ம எப்படி ப்ராமிஸ் பண்ணார் ஆடம் ஈவ் கிட்ட, தட் சேட்டன் வில் பி டிஸ்ட்ராய்ட் அண்ட் மெசையா வில் கம்ன்ற ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, அந்த ஸ்டோரி லைன் நம்ம பார்த்து வி ஆர் ஃபாலோயிங் இட்ல டவுன் ஓவர் த இயர்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பீரியட் ஜக்கரியா ப்ராஃபட்டாக இருந்த டைம். இஸ்ரேல் வளர்ந்து கிங்டம் உடஞ்சி கேப்டிவிட்டியில் போய் திரும்பியும் வந்துட்டாங்க. வந்து ஸ்லோ டவுன் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அப்படி ஜக்கரியா ப்ராஃபிட் இருக்கிறாரு. ஸோ திரும்பி வந்துட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து டெம்பிள் பில்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் இருக்கிற ப்ராஃபஸிஸ் ஜக்கரியா மூலம் கடவுள் சொல்கிற விஷயங்கள். ஸோ அவர் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த வசனம் அந்த ஜக்கரியா 6:11 வாஸ் அ வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனமாக இருந்தது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது அந்த டெம்பிளுன்ற காரியத்தை வரப்போகிற மெசையா தான் கெட்ட போகிறாரு, கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இமேஜின் தட் சிச்சுவேஷன். எல்லாரும் இருக்கிறாங்க, டெம்பிள் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் காட் இஸ் டெல்லிங் ஒன் ப்ராஃபஸி தட் தனக்கு பிரியமான ஃபைனல் டெம்பிள். ஸோ அதனால் நம்ம டெம்பிள்னா என்ன, வாட் டஸ் இட் மீன்ன்ற காரியத்தை நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், இன் டீட்டெயில் பார்த்தோம் இல்லையா? ஸோ டெம்பிள்னா கடவுள் கூட இருக்கிற, இல்லை டுவெல் பண்ணுற, தங்கி இருக்கிற, அவரோட பிரசன்னம் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நிலைமை, அதை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்குன்றதை பார்த்தோம். அண்ட் வி சா எப்படி ஈடனில் ஒன்றா இருந்தாங்க ஜெனசிஸில் ஆரம்பிக்கும் போது, ரெவலேஷனில் ஐ வில் டுவெல் வித் யூன்னு அது அப்படி தான் எண்டும் ஆகுது. ஸோ இடையில நம்ம மனுஷர் மறந்து வந்து டெம்பிள்னு ஒரு காரியம் இருக்குன்றத அவர் ரிமைண்ட் பண்ணிட்டே வர்றாரு. ஓகே ஓகே ரைட். ஸோ இதுக்கு இந்த காடும் மேனும் ஒன்றா இருக்கிறதுக்கு தேவையான, எப்படி பிரிஞ்சாங்க? சின்னால. அப்போ அந்த இதை ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கணும். அதுதான் பைபிள் 80% அதுதான் இருக்குல்ல, 20% அவர் கிங்காக வந்து ஜட்ஜ் பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த 80% இஸ் அபவுட் சேவிங் மேன், இல்லை ரிடீமிங் மேன் கைண்ட். அதுவும் ஜீசஸ் வந்து ஹி ஹஸ் டன் தட். அவரும் டுவெல் பண்ணாருன்னு அதே வார்த்தை இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் அண்ட் ஸ்டேஸ் வித்தின் த சர்ச். ஒவ்வொரு பிலீவருக்கும் கடவுள் கூடயே இருக்கிறாரு டு மேக் அதர்ஸ் ஆல்சோ கம் அண்ட் டுவெல் வித் காட். ஸோ ஃபைனல் எய்ம் வந்து எல்லாரும் காட் கூட டுவெல் பண்ணணும். ஸோ அந்த இதை நோக்கி ஒர்க் பண்ணோம். அது சொல்ல லாஸ்ட் டைம் இந்த டாபிக் ரொம்ப டீட்டெயில்டாக படித்தோம். ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு ஜக்கரியா 7. இன்னைக்கு கடவுள் கிருபையில் 7, 8, 9 பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த ஜக்கரியாவுக்கு ஒரு விஷன்ஸ் நிறையா வந்தது, ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல அந்த புக்கு ஸ்டார்ட் ஆனோடனே ஒரே நைட்டில் கிடகிடன்னு ஒரு 8 விஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த விஷன் முடிஞ்சு ப்ராஃபஸிலையும் பார்த்துட்டோம் நான் நிறையா.
இதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிடுது. ஸோ டெம்பிள் ஓரளவுக்கு கெட்டி முடிச்சுட்டாங்க, ஓரளவுக்கு பீப்புள் ஹேவ் ஃபோக்கஸ்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ முதல்ல ஆல்டரோடு நின்றுது, இப்போ ஆல்டர் ரிப்பேர் ஆகி டெம்பிள் கூட ஓரளவுக்கு கட்டியிருக்காங்க. நாட் லைக் அ கிராண்ட் பில்டிங், ரிப்பேர் தான் பண்ணியிருந்தாங்க உடஞ்சி போன சமாச்சாரங்களை. ஸோ இந்த டைமில் நடக்கிற காரியம். ஓகே, ஸோ டெம்பிள்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் சிலர் வராங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்து அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன டிஸ்கஷன்னா, ஃபாஸ்டிங் நம்ம இன்னும் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஸோ ப்ராஃபிட்கிட்ட நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன், ஃபாஸ்டிங்னு ஒன்று தேவையா, ஃபாஸ்டிங் பண்ணணுமா, நாங்கள் இஸ்ரேல் திரும்பி திரும்பி போயிடணும், திரும்ப ஜெருசலேமுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணோம். எத்தனை வருஷம்? 70 வருஷம் வெளியில் இருந்தாங்கல்ல, அந்த டைம்லலாம் நாங்கள் ஜெபம் பண்ணோமே, அதை இன்னுமா நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து சம் பீப்புள் வில் ஆஸ்க். அப்போது ஜக்கரியாவும் கேட்பார் கடவுள்கிட்ட. ஸோ கடவுள் சொல்வார், நீ திரும்ப போய் கேளு, எனக்காகவா அவங்க ஃபாஸ்ட் பண்ணாங்க? ஏன்னா அது கரெக்ட், ஒரு மாதிரி கரெக்ட். ஏன்னாக்கா கடவுள் முன்னாடியே சொல்லிட்டார், நீங்கள் கேப்டிவிட்டியில் போயிடுவீங்க, ஒபே பண்ணலன்னா போயிடுவீங்க. கரெக்டாக ஜெரமையா சொன்ன பேச்சு கேட்கலன்னா நீங்கள் போயிடுவீங்க. அப்படி நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தார். ஸோ அப்படிலாம் இருந்தீங்க அண்ட் தென் ஜெரமேட் என்ன சொல்வார்? சரி, சண்டை போடாதீங்க, எப்படினாலும் கேப்டிவிட்டி போக போகிறீங்க, போங்க. ரொம்ப அதாவது ரொம்ப ஃபைட் பண்ணாமல் ஜஸ்ட் கோ. அப்புறமும் ஃபைட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த டெம்பிள்லாம் எரிஞ்சிரும். அவங்க அமைதியாக போயிருந்தாங்கன்னா டெம்பிள்லாம் அப்படி அப்படியே இருந்திருந்திருக்கும், வீடுகள்லாம் அப்படி அப்படியே இருந்திருந்திருக்கும். பட் தட்ஸ் வாட் ஹேப்பன்டு. ஸோ நிறைய சொல்லி 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 செய்யாமல் தான் நிறைய கெட்டது நடக்கும். அதுக்கப்புறம் மக்கள் கேப்டிவிட்டியில் போன பிறகு ரொம்ப ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க போல இருக்குது, ஃபாஸ்டிங்லாம் இருந்து. ஸோ இப்போ அந்த கேள்வி தான், ஃபாஸ்ட்லாம் பண்ணி ஜெபம் பண்ணுமான்னு. அப்போ கடவுள் கேட்குறாரு, இந்த ஜெபம்லாம் நான் சொல்லியா பண்ணீங்க? எனக்கு கரெக்ட், காட் ஹட் டோல்ட் நீங்கள் 70 இயர்ஸ் முடிச்சு வந்துடுவீங்கன்னு அப்போவே சொல்லிட்டார் அவர் ஜெரமையாலேயே. ஸோ இவங்க பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணலைனாலும் நடந்திருக்கும். யூ அண்டர்ஸ்டுட் இது இல்லை? ஸோ இட் இஸ் நாட் லைக் இவங்க பண்ணனால ரிப்பென்ட் பண்ணி, நினைவே மாதிரி ரிப்பென்ட் பண்ணி ஜெபம் பண்ணனால திரும்பி வரல. திஸ் பிளான் வாஸ் ஆல்வேஸ் தேர், ரைட்? அண்ட் சொன்ன மாதிரி கடவுள் திரும்பியும் கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ இவங்க ஃபாஸ்டிங் ஒரு காட் அப்பாயிண்டடும் கிடையாது. கரெக்டாக கடவுள் சொல்லி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதும் கிடையாது, இவங்களா பண்ணது. ஸோ அதை கடவுள் காட்டுறார், அது சொல்கிறார் அவர். இது நான் சொல்லலை உங்ககிட்ட, நீங்கள் ரியலாக எனக்காக பண்ணீங்க, எனக்கு பண்ணல. நீங்கள் உங்களுடைய ஓன் பிளானில் நீங்களாக ஏதோ நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்களே பண்ணீங்க அப்படின்னு. ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் த ஃபாஸ்டிங் அட் ஆல். அந்த ஃபாஸ்டிங்க்கு ஒரு எஃபெக்டே இல்லை. ஓகே, அந்த 70 இயர்ஸ் அவங்க பண்ண ஃபாஸ்டிங்க்கு. அண்ட் தென் ஹீ ஸ்டார்ட்ஸ் டெல்லிங் தெம், நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்துருக்கலாமே, ஜெரமையா சொன்னதை கேட்டிருக்கலாமே, எல்லாம் நல்லா இருந்த டைம்லேயே நான் சொன்னேனே, அப்போ நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தா மேபி இட் would have been டிஃப்ரெண்ட். பட் இப்போ நீங்களாக உண்டாக்குன ஒரு ஃபாஸ்ட்டை நீங்களாக நிறுத்தணும்னா நிறுத்துங்க, இல்லாட்டி கண்டினியூ பண்ண அந்த மாதிரி. ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி ஷோயிங் இஸ் ஆங்கர் ஆன் இஸ்ரேல் மக்கள் அவங்களா போட்ட ரூல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸுக்கு அவர் திட்டுறாரு. அந்த மீனிங் இல்லாமல், ஹார்ட் இல்லாமல் பண்ணுற காரியத்துக்கு திட்டுறாரு. திட்டிட்டு கண்டினியூ பண்ணுவார். நான் இப்போ சில வசனங்கள் தான் போட்டேன். தென் ஹி ஆக்சுவலி டெல்ஸ், நீங்கள் எப்படி நான் சொன்னதை கேட்கலையோ, நீங்கள் இனிமேல் நீங்கள் கேட்க போகிறத நான் கேட்க போகிறதுனா, நீங்கள் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண போகிறத நானும் கேட்க மாட்டேன். ஐ வில் ஆல்சோ க்ளோஸ் மை இயர்ஸ். அண்ட் நீங்கள் எங்கே ஸ்கேட்டர் ஆகி போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஐ வில் ஆல்சோ க்ளோஸ் மை இயர்ஸ் அப்படின்னு திட்டுவார். ஸோ இந்த சாப்டர் 7 வந்து ஃபோக்கஸ் வில் பி யூ ஆர் நாட் ஒபீடியன்ட். ஒபீடியன்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ நல்லது செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நீங்களே ஏதோ செய்துட்ருக்குறீங்க. அதை விட மோர் இம்பார்ட்டண்ட் ஒபீடியன்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி சொல்வார். ஓகே, ரைட். யாராவது இருந்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? ஜக்கரியா 7 verses 9 to 11. Okay, I'll read, okay? Zechariah 7, 9 to 11. Nine.
Okay, so this is what he says. Thus says the Lord of hosts, okay? Execute true justice, show mercy and compassion, everyone to his brother. Do not oppress the widow or the fatherless, the stranger or the poor. Let no one of you plan evil in his heart against his brother. இதுதான் அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங்லாம் இருக்க தேவையில்லை, இந்த மாதிரி இருங்க, ஹார்ட் நல்ல பிஹேவியரோடு இருங்க, ஆட்டிடியூட் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேர்ஸ் 11 ஒன்லி சேஸ் தே ரெஃப்யூஸ் டு ஹீட். தே கேட்க இஷ்டம் இல்லை. தே ஷ்ரக்ட் தேர் ஷோல்டர்ஸ், ஸ்டாப் தேர் இயர்ஸ் ஸோ தட் தே கேனாட் ஹியர். அதே மாதிரி நானும் ஆயிடுவேன்னு சொல்லி he will mention that to them. So what was important to him was, நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற பாயிண்ட். ஃபாஸ்டிங் எல்லாம் டசன்ட் மேக் எனி சென்ஸ். நான் அவர் சொல்லாட்டி டசன்ட் மேக் எனி சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் கம்ஸ் as always ஒரு ஹோப்ஃபுல் மெசேஜ். ஓகே, he always does that இல்லை. God always tells. அவர் ஒரு வார்னிங் கொடுப்பாரு, ரிப்பெண்ட் கம்பேக் சொல்லுவார், இல்லாட்டி டிசிப்ளினிங் இல்லை, முழங்கால் போடு, பெஞ்ச் மேலே எந்திரிச்சு நில்லுன்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு. அப்போ திருந்துறாங்களான்னு பார்ப்பாரு. அண்ட் தென் ஹீ வில் ஆல்சோ கிவ் அ மெசேஜ் ஆஃப் ஹோப். இப்படிலாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஹீல் ஆல்வேஸ் பாயிண்ட் அவுட். அந்த மாதிரி தான் த நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸோ 7ல் ஹீ இஸ் நாட் வெரி ஹாப்பி. 8ல் ஹீல் டெல், ஆமாம் உங்களால் செய்ய முடியாதுன்ற விஷயத்த ஹீல் ஸ்டார்ட் டெல்லிங். ஜீசஸ் மெசையா ஒருத்தர் வருவார், ஒரு கிங் அவனை அனுப்புகிறேன், அந்த கிங் ரூல் பண்ணும்போது இதெல்லாம் சரியாயிடும், லைக் யூல் ஆல் பி ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறாரு. பட் அந்த கிங் வர்றதுக்கு தே ஹாவ் டு ஒபே. அந்த கிங் வரணும்னா தே ஹாவ் டு கண்டினியூ பி வாக்கிங் வித் காட். அப்போது தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அந்த டோனில் தான் சாப்டர் 8 ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் அவர் ரூல் பண்ணும்போது, அந்த கிங் ரூல் பண்ணும்போது திங்ஸ் ஆர் ஆல் ஃபைன் இல்லை, எனிமீஸ் இல்லை. ஸோ தட் இஸ் இன் சாப்டர் 8. ஓகே, ஸோ கையில் சாப்டர் 8 வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ணால் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட். நம்ம இன்றைக்கி அதை அந்த வில் ஜஸ்ட் லுக் அட் த ஃப்ளோ ஆஃப் த புக். எல்லாமே மெசையானிக் இல்லை. ஸோ ஐ டென்ட் ஃபீல் லைக் ஜம்பிங், பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் அஸ் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதில் தான் பில்ட் ஆகிருக்கு இந்த புக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெசையானிக் வேர்ஸ்ன்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம், படிக்கிறோம். த ஹோல் சாப்டர் இஸ் மெசையானிக் இல்லை. ஏன்னாக்கா ஜீசஸ் ரூல் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கும் அந்த வாழ்க்கை அப்படின்றத அதை பாயிண்ட் அவுட் பண்ணுற ஒரு புக்கு, ஒரு சாப்டர் இது. ஸோ சாப்டர் 8 ஸ்டார்ட்ஸ் வித் ஜயான் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட், மவுண்ட் ஜயான் இஸ் இம்பார்ட்டண்ட், ஜெருசலம் எனக்கு இம்பார்ட்டண்ட், அங்கே தான் என் கேபிட்டலாக வச்சு நான் ரூல் பண்ண அனுப்ப போகிறேன், அந்த என்னோடய ராஜா வந்து அங்கே தான் வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜயான் இருக்கணும், மவுண்ட் ஜயான் இருக்கணும், ஜெருசலம்னு ஒன்று இருக்கணும், அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகாது இல்லை, போனால் திரும்ப கட்டி எழுப்பணும். பட் காட் என்ன சொல்கிறாரு? ஜெருசலம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ, அழிக்க விட மாட்டேன், யாரும் அதை டிஸ்ட்ராய் பண்ண விட மாட்டேன், இட் வில் பி தேர், ஜெருசலம் வில் பி தேர், நான் அங்கே தான் கிங் வர போகிறாரு அப்படின்ற பாயிண்ட்டை ஹீல் ஹைலைட். அண்ட் தென் ஹீ ஸ்டார்ட்ஸ், எல்லோரும் லாங் லைஃப்பில் இருப்பாங்க, பிள்ளைங்க ரோட்டில் விளாடுற மாதிரி ஒரு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட், ஹாப்பி என்விரான்மெண்ட் அப்படி இருக்கும். வேர்ஸ் 4 and 5 இருக்குது. வேர்ஸ் 12 அப்படி அந்த வரிசையில் அப்படி பார்த்துட்டே போகலாம் நீங்கள். வேர்ஸ் 12 பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுங்காக மழை பெய்யும், அதாவது கெட்டது ஒன்றும் நடக்காது, நிலம் நல்ல பலன் கொடுக்கும், நல்ல விளையும், ஆல் தேட் வில் பி தேர். ஸ்கேட்டரான பீப்புளெலாம் திரும்பி வந்து திரும்ப சேர்ந்து அந்த லேண்டில் இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஹோப்ஃபுல் மெசேஜ் இல்லை, ரொம்ப ஒரு நைஸ் மெசேஜஸ் சாப்டர் 8ல் நிறையா இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஹீ டெல்ஸ் திஸ் நைஸ் வேர்ஸ், ஜக்கரியா 8:19. ஜக்கரியா 8:19 என்ன இருக்குது? த ஃபாஸ்ட், நீங்கள் இருந்த ஃபாஸ்டிங் இல்லை, 4th month ஃபாஸ்ட்டு, 5th month ஃபாஸ்ட், 7th month ஃபாஸ்ட், 10th month ஃபாஸ்ட், அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் வில் பிகம் ஃபீஸ்ட், ஷால் பி ஜாய் அண்ட் கிளாட்னஸ் அண்ட் சியர்ஃபுல் ஃபீஸ்ட் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். தேர்ஃபோர் லவ் ட்ரூத் அண்ட் பீஸ். கடைசியில் அந்த ஒபே பண்ணுங்க. ஸோ ஒன்லி ஒபே மை வேர்ட்ஸ் இல்லை,
வசனத்தில் இருக்கிறத நான் சொன்னதை, நான் ப்ராஃபிட்ஸ் மூலம் சொன்ன காரியங்கள், ஸ்கிரிப்சரில் இருக்கிற காரியத்தை ஒபே பண்ணுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டே பண்ண தேவையில்லை, நல்ல ஃபீஸ்ட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னா, சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் தேடி வருவாங்க, காடை தேடி. ஏன்னாக்கா தீஸ் பீப்புள் ஆர் ஸோ குட், தே ஆர் ஹாப்பி, தே ஆர் ப்ராஸ்பரஸ், தே ஆர் பீஸ்ஃபுல், எல்லாம் நல்லது நடக்குது, இவங்க காட் இவங்களை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து சுற்றி இருக்க மக்கள்லாம் வருவாங்க. ஸோ இந்த 19th verse அப்புறம் சாப்டர் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அதுதான். பக்கத்து ஊர்க்காரங்க வருவாங்க, பக்கத்து நாட்டுக்காரங்க வருவாங்க அப்படின்னு எழுதி எழுதி verse 23ல் என்ன இருக்கும்? In those days 10 men from every language of the nations shall grasp the sleeve of a Jewish man, saying, let us go with you, for we have heard God is with you. Right? அதனால they are coming behind the or coming with the Jews. யூத மக்கள் அப்போ என்னவா இருக்காங்க? உண்மையிலே they are shining the light of God to everybody. So that was the whole point. அந்த மெனோராவோட ரீசன், they'll be the light of the worldன்னு இருந்தது இல்லையா? ஸோ அந்த பர்பஸ் வில் பி ஃபுல்ஃபில்டு எப்போ? ராஜா வரும்போது இல்லை? அது அவர் எப்போ வருவார்? when they obey, when they obey God's words, love, truth, peace எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அது நோக்கி வரும்போது இப்படி ஒரு ராஜா வந்து ஜெருசலேமில் ரூல் பண்ணி நல்ல காரியங்கள் நடக்க போகுது. ஸோ இப்படி ஒரு நைஸ் நல்ல ஒரு சாப்டர். ஓகே, ஃபுல் மெசியானிக் கிங் சாப்டர். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் இன் சாப்டர் 9. ஸோ சாப்டர் 9ல் மீதி இருக்கிற டவுட் என்ன டவுட்டு? இவங்க எல்லாரும் இப்படி இருந்தாக்கா சுற்றி இருக்க எனிமீஸ்லாம் என்ன பண்ணாங்க? இவ்வளோ இவ்வளோ மெனி இயர்ஸாக சுற்றி இருக்கவங்கலாம் எனிமீஸ்னால தான் எப்போவுமே ஒரு போராட்டம். ஸோ இந்த சாப்டர் 9ல் வந்து ஃபுல்லாக எனிமீஸை கடவுள் எப்படி பார்த்துக்குவார், அவர் எப்படி அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணி அவங்கள தோக்கடிக்கிறது அதெல்லாம் பண்ணி இஸ்ரேலை பத்திரமா பாதுகாத்துக்கிறாருன்றது தான் சாப்டர் 9. ஸோ அதே ராஜா அந்த டைமில் he will destroy all the enemies of God, and they are protected with in God's presence. Okay, ஸோ இதெல்லாம் பண்ணுறது இந்த கம்மிங் கிங், வரப்போகிற ராஜான்னு அந்த வரப்போகிற ராஜாவுடைய காலகட்டத்தை ஹோப்ஃபுல்லாக பில்ட் ஆகிட்டே வருது. நவ் இந்த கம்மிங் கிங்கை பற்றி சொல்கிற ஒரு வசனம் தான் ஜக்கரியா 9:9. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லை? we all know this verse. Zechariah 9:9 கட்டாயம் ஞாபகம் இருக்கும். Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on a donkey, a colt, the foal of a donkey. இந்த வசனம் தெரிஞ்சதில்ல, பாம் சண்டே வசனம். ஸோ இந்த வசனத்துடைய பேக்ரவுண்டு தான் சாப்டர் 7, 8 and 9. அவங்க ஃபாஸ்டிங் பற்றி கேட்க லார்டோட ரிப்ளை, ஃபாஸ்டிங் நான் சொல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் போதும், ஒபே பண்ணிடுங்க, இல்லை அன்பாக இருங்க, ஜஸ்டாக இருங்க, ஃபேராக இருங்க, லவ் பண்ணிடுங்க, ட்ரூத்தை மேலே பிரியமாக இருங்க, அந்த மாதிரி ஹீ டெல்ஸ் ஆல் த குட் மாரல்ஸ் இல்லை எல்லாம் சொல்லி நீங்கள் முதல்ல என்கிட்ட அன்பாருங்க, நான் சொல்கிற காரியங்களை ஒபே பண்ணுங்கள், அண்ட் தென் ஒன் கிங் வில் கம். நீங்கள் ஜெர்மனி கேட்குறது மாதிரி ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரி, ப்ராஸ்பரஸான பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி ஒன்று உண்டு, வருது, அந்த ஒரு காலம் வரும். அந்த காலம் when the Messiah comes அப்படின்ற அந்த விஷயத்தை தான் ஹீஸ் டெல்லிங். ஓகே, ஸோ ரிமெம்பர் இன் 7, 8, 9. ஓகே, so this particular verse has got a lot of interesting connections. So இன்னைக்கு I thought I will deviate and do that. Okay, maybe உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், பட் எனக்கு எத்தனை தடவை படித்தாலும் அது when I look back it is very interesting. So I thought in case maybe if you do not know it will be very nice. Okay, so Zechariah 9:9 vasanatha we are focusing on. Okay, Palm Sunday patti, it is about the king.
நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஹீ இஸ் பிரிங்கிங் சால்வேஷன் அண்ட் ஹீ இஸ் ஜஸ்ட், நியாயமானவர். அந்த நியாயம் எப்போ நடக்கும்? செகண்ட் கம்மிங்கில் நடக்கும். ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் ஹீ இஸ் பிரிங்கிங் சால்வேஷன். முதல்ல பீப்புளை ரிடீம் பண்ணிட்டு, இல்லை கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஒரு வழி காட்டிட்டு, தென் ஹீ வில் பனிஷ். ஓகே, தென் ஹீ வில் பிரிச்சு எடுத்துருவார். அதுக்கப்புறம் ஹீல் பி ஜஸ்ட். But very clear, Bible is very, even in this particular verse, it's very clear. This king will bring salvation also and he is just also என்ற காரியம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் ஹீ இஸ் கம்மிங் வெரி ஹம்பிளான ஒரு கிங்காக வராரு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் இல்லை? ஸோ நார்மலாக கிங்ஸ் வில் கம் ஆன் ஹார்சஸ். அப்போது இந்த கிங்கு லோலி அண்டர்லைன் பண்ணி ஒரு கழுதையில் வர ஒரு லோலி கிங்காக இருப்பார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு எழுதிடுறாங்க. ஸோ இஸ்ரேல் வென் தேர் ட்ரீமிங் ஆஃப் அ கிங் எப்படி இமேஜின் பண்ணுவாங்க? இல்லை பவர்ஃபுல்லாக பந்தாவாக தான் இமேஜின் பண்ணியிருப்பாங்க. எங்கள் கண்ட்ரிக்கு, எங்கள் நாட்டுக்கு, எங்கள் மக்களுக்கு கடவுள் ஒரு ராஜா அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு, டேவிட் வழியில் வர ஒரு ராஜான்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் கம்பீரமாக இருப்பார், அப்படி தான் இமேஜின் பண்ணியிருப்பாங்க. அப்போ கொடுக்குற வசனம் இது இல்லை? அந்த டைமில் கொடுக்குற வசனம் என்ன? அவர் லோலியாகவும் இருப்பார், ஹம்பிளாக இருப்பார். அப்போ ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்த பீப்புள், கரெக்டாக? ஸோ ஹம்பிளாக வருவார் முதல்ல இந்த ராஜா அப்படின்ற விஷயத்த கடவுள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, ஒரு பவர்ஃபுல்லாக வரல, ஒரு கழுதையில் வந்திருக்காரு. அதை ஒரு வார்த்தையில் சொல்லாமல் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணிங்களா? டாங்கி, கோல்ட்டு, ஃபோல் ஆஃப் அ டாங்கி, நோட் பண்ணிங்களா? ரொம்பவே அண்டர்லைன், ரைட்? ஸோ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணனால, இவ்வளோ வார்த்தைகளை வச்சு ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆப்வியஸாக நம்ம ஸ்டடி பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட், ஒரு தோணல் வரணும் நமக்கு. ஏன் இத்தனை தடவை இப்படி எழுதியிருக்கு? வெறும் ஒரு லோலியாக வருவார், கழுதையில் வருவார், அப்படி அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் கூட எழுதியிருக்கலாம், அதுவே ஃபுல் ஆஃப் மீனிங். பட் இத்தனை தடவை பேசினாக்கா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு பார்த்தா, ஹீப்ரூவில் எழுதின புக், ரைட்? ஸோ ஹீப்ரூவில் என்னெல்லாம் இருக்குது? ரைடிங் ஆன் அ டாங்கி, அது வேற ஒரு ஹீப்ரு வார்த்தை. ஆன் அ கோல்ட் இன்னொரு ஹீப்ரு வார்த்தை. த ஃபோல் இன்னொரு ஹீப்ரு வார்த்தை. ஃபீமேல் டாங்கி இன்னொரு ஹீப்ரு வார்த்தை. வெரி வெரி சர்ப்ரைசிங் இல்லை? ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அவர் ஏறி வர ஒரு அனிமலை குறித்து 4 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் இருக்குது. அப்போ கட்டாயம் லோடட் வித் மீனிங்காக தான் இருக்கணும், ரைட்? ஓகே, ஸோ மீனிங் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மீனிங் இருக்குல்ல, ஹாமோர், அந்த ஃபஸ்ட் டாங்கி வந்து ஒரு ஸ்பீஷீஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டாங்கியில் வராரு. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸு, ஒரு கோல்ட்டில், ஐரில். அந்த கோல்ட்னா யூஸ்வலாக ஒரு யங் பேபி இல்லை, பட் யங். ஓகே, அந்த யங்குக்கும் ஒரு மீனிங் இருக்குது. என்னன்னாக்கா, இது வரைக்கும் பேர்டன் ஒன்றும் சுமக்காத்த ஒரு யங். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு டைம் பேர்டன் தூக்க போகிற, ரைட்? ஓகே, டாங்கியே அதுக்கு தான் இல்லையா? சாமானை வைப்பாங்க, இல்லாட்டி மனுஷர் ஏறுவாங்க. ஸோ ரெண்டும் இது வரைக்கும் பேர்டன் ஏற்றாது. ஸோ குட்டி பேபி டாங்கினா லோடு ஏற்ற மாட்டாங்கல்ல. ஸோ அது ஓரளவுக்கு வளர விட்டுட்டு தானே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வளர விட்டு இன்னும் யூஸ் பண்ணப்படாத ஒரு டாங்கி. ஓகே, ஒரு யங் அடல்ட். ஓகே, சரியா? அடல்ட் டாங்கி, ஆனால் அன்யூஸ்ட். ஸோ இஃப் யூ நவ் லுக் அட் மேத்யூ, ஜானில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதில் இப்போ நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங் எல்லாம் விளங்கும். ஸோ நம்ம வேணால் வாசிச்சிடலாமா? மேத்யூ 21 1 to 5 இருக்குது. அதில் verse 2 பாருங்கள். நீங்கள் அங்கே அந்த வில்லேஜுக்கு போங்க, அங்கே ஒரு வீட்டில் ஒரு டாங்கி கட்டி அது பக்கத்தில் ஒரு கோல்ட் இருக்கும், ரைட்? அது ஒரு பக்கத்தில் ஒரு குட்டியோடு இருக்குது, ஆனால் யங் குட்டி. ஓகே, அந்த 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 பாயிண்ட்லாம் அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கெட்ஸ் ஃபுல்ஃபில்டு. ஓகே, சரி.
ஸோ யோசிச்சு பார்த்தா ஒரு ஸ்பீஷீஸ் பற்றி ஒரு வார்த்தை இருக்கு. யங் மேல் அப்படின்றது ஒன்று வருது. ஃபீமேல் டாங்கிக்கு பிறந்த, கட்டாயம் ஃபீமேல் டாங்கிக்கு பிறந்ததை தானே இருக்கணும். ஆனால் எழுதியிருக்குது ஸ்பெசிஃபிக்காக. ஓகே, ஸோ பேர்டன் தூக்காத ஆனால் ஒரு ஃபீமேல் டாங்கிக்கு பிறந்த. ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் சம்திங், ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் ஹவு Son of God has to be born as a man species, a male, right? இதுவரைக்கும் பாரம் தூக்காத, right? ஒரு யங் மேனா, born of a virgin. Too good, right? ஆமாம், it is like super amazing. ஓகே, ஸோ அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த பர்டிகுலர் கழுதைக்கு. ஸோ இட்ஸ் ரியலி 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 கிரேட். ஓகே, யா, ஸோ தட் வில் பி லைக் ஜீசஸ். யா, ஓகே. ஸோ அது பார்த்தோம். ஸோ இந்த சூப்பர் ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக் டாங்கி டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்துட்டோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். அதுக்கப்புறம் ஜக்கரியா 9:10 ஒரு தடவை வாசிச்சிடுறேன். யாரோ இருந்தீங்கன்னா வாசிங்க. ஐ மீன் தென் அதர்வைஸ் இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். He shall speak peace to the nations. He will bring peace. Okay. So verse 10ல இருக்கிறது, he will bring peace. His dominion will go till the ends of the earth. இது எந்த ராஜா தான், இப்படி லோலி வர ராஜா தான். அடுத்த வசனத்தில் he will bring peace. Peace நம்ம ஆல்வேஸ் we studied, right? நிறைய தடவை படிச்சிட்டோம், திரும்ப போகிட்டோம்ல. Peace is not between man and man. It is between God and man. Okay, so when Jesus talks about peace, he is talking about between God and man. அந்த பிரிட்ஜிங் தான் மனுஷரால் முடியவே முடியாதது. அதுக்கு தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் தேவை, அதுக்கு தான் ஜீசஸ் தேவை. அண்ட் தட்ஸ் வை he did that. அதான் blessed are the peacemakers-னா யாரு? காடுக்கும் மனுஷருக்கும் நடுவில் கடவுள் பண்ணிட்டாருன்ற மெசேஜை போய் நம்ம சொன்னால் we are a peacemaker, right? we are a gospel கேரி பண்ணுற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மிஷினரியும், ஒவ்வொரு கிறிஸ்டியனும் இஸ் அ பீஸ்மேக்கராக இருக்கணும். ஓகே, பிட்வீன் பீப்புள் பீஸ் இருக்கிறதுக்கு கிரைஸ்ட் தேவையில்லை. இல்லை, நல்ல வார்த்தைகள் இருந்தாலே சம்டைம்ஸ் போதும். கிறிஸ்டியனாக இருந்து வீடுகள் ரெண்டாக உடஞ்ச விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லை தெரியுமா இருக்கும் நமக்கு. வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தோடு பிலீவர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அதில் பீஸ் இல்லைல்ல. ஸோ அப்போ மீனிங் கிளாஷ் வருது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ ஜீசஸ் டிட் நாட் பிரிங் பீஸ் பிட்வீன் மேன் அண்ட் மேன், பட் பிட்வீன் மேன் அண்ட் காட். ஓகே, ரைட்? ஸோ அதான் அந்த சால்வேஷன், பார்ட் ஆஃப் த சால்வேஷன், ரிசல்ட் ஆஃப் சால்வேஷன். யா, ஹீ ப்ராட் பீஸ். அண்ட் அவர் ராஜாவாக ரூல் பண்ணும்போது எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் வரைக்கும் ஹீல் பி ரூலிங். இதுதான் ஜக்கரியாவில் உள்ள ப்ராஃபஸி வேர்ஸ். பட் நான் சொன்னேன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஐ கேரி ஆன். ஓகே, ஓகே. ஸோ வென் ஜீசஸ் வாஸ் ஃபுல்ஃபில்லிங் ஜக்கரியா 9:9 இல்லையா, ஜக்கரியா 9:9ல சொன்னதை நிறைவேற்றின அன்னைக்கு, அதாவது பாம் சண்டே அன்னைக்கு, சுற்றி இருக்க மக்கள்லாம் என்ன பாடினாங்க? ஹோசன்னா பாடினாங்க, இல்லை பாம் லீவ்ஸ் வச்சுருந்தாங்க, ஹோசன்னா பாடினாங்க. அந்த வசனம் எங்கே இருக்குன்னா சாம் 118ல் இருக்குது. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சாம் 118, 25, 26ல் இருக்கும். அது வந்து சேவஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சேவஸ்ன்னு இருக்கும். அந்த சேவஸுடைய ஹீப்ரு வார்த்தை தான் ஹொசன்னா. ஓகே, ஸோ அதுதான் அவங்க பாடினாங்க. ஸோ சாம் 118 வந்து ஒரு மெசையாக்கு பாட வேண்டிய ஒரு பாட்டு, ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியும்ல, ஐ மீன் ஐம் ஷூர் யூ நோ, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஹொசன்னா பாடினது. நான் ஸோ ஜீசஸ் வந்து அந்த ஜெருசலம்க்கு அன்னைக்கு அவர் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இல்லை குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் சிட்டிக்குள்ளே வராரு. அவருக்கு தெரியும் வித்தின் 7 days என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சு உள்ளே வராரு. அவர் இப்போ உள்ளே வர்றது வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி ஹீ இஸ் கம்மிங். அப்போ என்னதை ப்ரூவ் பண்ணுறாரு?
கடவுள் எதுக்காக சக்கரியாட்ட சொல்லியிருந்தாரு, உன்னோட ராஜா இப்படி வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ இப்படி வராரு. அப்போ ரொம்ப நல்ல பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியணும், ஓ மை குட்னஸ், திஸ் இஸ் த மெசையா அப்படின்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். தெரியுதோ இல்லையோ, சுற்றி இருக்கிற மக்கள் எப்படினாலும் சாம் 118 பாட ஆரம்பிச்சிடுறாங்க. சாம் 118ல் இன்னொரு வசனமும் இருக்குது. அந்த வசனம் வந்து blessed is the king who comes in the name of the Lord. இதுதான் லூக் 19ல் எழுதியிருக்குது. ஆனால் அவங்க பாடினதும் சாம் 118ல் உள்ள verse 26 தான். ஸோ மக்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, ராஜா வந்ததுக்கு பாடிட்டாங்க மெசையானிக் சாங்கை. ஓகே, இவங்க ஏன்னா கொஞ்சம் வித்தின் அ வீக், ஒரு வாரத்தில் மறுதளிக்கவும் செய்வாங்க இல்லை, இந்த கூட்டம் குருசிஃபஹிம்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க உண்மையாகவே ராஜான்னு தெரிஞ்சு சொல்லலை. ஆனால் சொல் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு யுனிக் சுச்சுவேஷன். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் அ லிட்டில் மோர். ஓகே, இந்த சாம் 118 இருக்கே, ஏன் அது ஒரு மெசானிக் சாங்னு பார்த்தீங்கன்னா, சாம் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஹிஸ் மர்சின்னு ஃபுல்லாக இருக்கும். கடவுளுடைய மர்சி பற்றி இருக்கும். மர்சி எப்போ இம்பார்ட்டண்ட் ஆர் வென், அதுக்கு மீனிங் எங்கேருந்து வரும்? இஃப் யூ வாண்ட் டு நோ, மர்சிக்கும் கிரேஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். எம் ஃபார் மிஸ்டேக் ஞாபகம் வச்சுக்கோங்க, மர்சி. ஜி ஃபார் கிரேஸ், ஜி ஃபார் கிஃப்ட். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ ஐம் ஷேரிங். ஸோ தப்பு பண்ணியிருந்தா தண்டனை கிடைக்கணும். தண்டனை கிடைக்காம என்ன மர்சிஃபுல்லாக அவர் விட்டுட்டார். ஓகே, மர்சியோட கருணை காட்டி விட்டுட்டார். அப்போ அதுதான் மர்சி. கிரேஸ் வந்து ஐ எம் நாட் வேர்தி, எனக்கு டிசர்விங் கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது இந்த நல்ல கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு, இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்கார். ஓகே, அது கிரேஸ். ஓகே, so the grace of mercy, little difference. So when you read mercy in this psalm, it is pointing to forgiveness. நம்ம அவங்க இஸ்ரேல் மக்கள் பண்ண தப்புகளுக்கு அதுக்கு இதுக்குன்னு அந்த மாதிரி மீனிங்லையா இருக்கும். ஹிஸ் மர்சி என்டியூரத் ஃபார் எவர், ஹிஸ் மர்சி, கோபப்படாமல் அவர் இன்னும் மர்சிஃபுல்லாகவே இருக்காரே நம்ம மேலே அப்படின்ற வசனமாக வரும் வரிசையாக. அதுக்கப்புறம் சால்வேஷனுக்கு போயிடும். அந்த சால்வேஷன் வசனம் வந்து verse 14ல் இருக்கும். ஓகே, இட் வில் டாக் அபவுட் ஹவு ஐ எம் டெலிவர்ட். தட் இஸ், வாசிச்சிடலாமா? சாம் 118 verse 14. The Lord is my strength and song. He has become my salvation. ஆக்சுவலாக இது இந்த பர்டிகுலர் verse 14 வந்து இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் சாங் ஆஃப் மோசஸ். எக்ஸோடஸில் ஃபேரோலேருந்து தப்பிச்சு ரெட்சி பார்ட் ஆகியில் ரெண்டாக பிரிஞ்சு வெளியில் காப்பாற்றி கடல் காப்பாற்றி இந்த சைடு வந்த பிறகு ஃபேரோலாம் அழிஞ்சதுக்கப்புறம் மோசஸ் பாடுற பாட்டில் வர வசனம் இது. ஓகே, the Lord is my strength and song, he has become my salvation ன்னு பாடுற பாட்டு. அந்த வார்த்தை இப்போ திரும்பி இந்த சாம்லேயும் இருக்குது. ஸோ இட் இஸ் பாயிண்டிங் டு ஹூ டெலிவர்ஸ், ஹூ சேவ்ஸ். இல்லை, அந்த சால்வேஷனும் எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ மர்சி ஃபர்கிவ்னஸ்லேருந்து ஆரம்பித்து சால்வேஷன் வந்துடும். அப்புறம் verse 20-21 பார்த்தீங்கன்னா, இட் வில் டாக் அபவுட் ஹவு திஸ் இஸ் தி ஒன்லி வே டு கோ டு காட். ஓகே, verse 20-21 வாசிக்கிறேன். திஸ் இஸ் த கேட் ஆஃப் த லார்ட் த்ரூ விச் ரைச்சியஸ் வில் என்டர். அது எப்படி, யார், who can go to God? Only through Jesus. அதனால தான் he is the gate, he is the door, he is the way, இல்லை the only way. ஸோ அதையும் கொடுத்துருக்காருன்னு பாடுறாங்க இந்த பாட்டில் இருக்க. எவ்வளோ மெசையா பற்றி இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ the only way. ஸோ 20 and 21ல் 20 and 21 திரும்ப வாசிக்கிறேன். This is the gate of the Lord through which the righteous shall enter. I will praise you, for you have answered me and you have become my salvation. ரைட், அப்போ சேவ்டு சால்வேஷன் நடக்கிறவங்க தான் ரைச்சஸ் ஆகி இந்த வழியில் வர முடியும். அண்ட் தட் இஸ் only through Jesus. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, he is the cornerstone, the stone which the builders rejected has become the chief cornerstone. Again about Jesus, right? Okay, so first எப்படி அவர்
ரிஜெக்ட் பண்ணப்படுவார், தள்ளப்படுவார். பட் அவர் தான் தலைக்கல்லாக இருப்பார் இல்லையா? ஸோ அந்த அந்த வசனம் verse 22. அதுக்கப்புறம் 24, this is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. அது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எவ்ரி டேக்கும் நம்ம பாடுறோம் அந்த அந்த பர்டிகுலர் வசனத்தில், இன்னைக்கு கடவுள் உண்டாக்குன நாள், வீல் பி ஹாப்பின்ட்டு. பட் இந்த இந்த மெசையானிக் சாமோட உண்மையான மீனிங் வந்து the day when Zechariah 9:9 is happening இல்லையா? Zechariah 9:9 ஃபுல்ஃபில் ஆகிற அன்னைக்கு, அந்த நாள், அந்த நாள் அன்னைக்கு நாளை குறித்து அதை பர்ஃபெக்டாக நடத்திட்டு வர்றது காட். அந்த அந்த டேக்கு, ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? த டே வென் ஜீசஸ் என்னைக்கு பாம் சண்டேன்னு நம்ம இன்னைக்கு கொண்டாடுற அந்த பாம் சண்டே அன்னைக்கு ஜெருசலேமில் உள்ள வர நாள், அந்த நாள் காட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு நாள் இல்லை? அந்த நாள் இஸ் எ பிளெஸட் டே பிகாஸ் இட் இஸ் எல்லாம் கடவுளுடைய கிளாக் படி பர்ஃபெக்டாக நடந்து வந்துட்டுருக்கு, ரைட்? ஒரு கழுதை முதல் கொண்டு, கழுதை குட்டி முதல் கொண்டு, ரைட்? அவ்வளோ பர்ஃபெக்டாக கடவுள் நடத்திக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த நாள் ஃபஸ்ட் கம்மிங் ஆஃப் த சன் ஆஃப் காட், ஹீ இஸ் என்ட்ரிங் ஜெருசலம். எதுக்கு? சால்வேஷன் நடத்தி முடிக்க போகிறார். ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் கடகடகடன்னு நடக்க போகுது. அப்போது அந்த நாள் இஸ் சச் அ இம்பார்ட்டண்ட் டே இன் காட்ஸ் கேலண்டர், கரெக்ட்? இல்லை, இவ்வளோ ஒரு ரியலி சூப்பர் இம்பார்ட்டண்ட் டே. அந்த டேக்கு தான் இது. ஓகே, திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹஸ் மேட். அப்போ இதுதான் பாடிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க. ஜீசஸ் உள்ள அந்த கழுதைக்குட்டியில் வரும்போது சுற்றி இருக்கிற மக்கள் பாடுறது Psalm 118. இதெல்லாம் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே, ஜீசஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன், இந்த நாள் கடல் குறிச்ச நாள்னு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் forgiveness and salvation. So this is the song they are singing, right? அந்த அதில் உள்ள ஒரு வசனம் தான் 24, 25, 26ல தான் சேவ் நவ் ஐ ப்ரே ஓ லார்ட், அதுதான் ஹோசன்னா, ஹோசன்னான்னு பாடுறாங்க. ஸோ அதுதான் verse 25. ஓகேயா? ஸோ இட்ஸ் ரியலி அமேசிங், isn't it? ஸோ இப்போ அதை ப்ரைஸ் வார்த்தை ஆயிடுச்சு. முன்னால் வந்து அது இட் வாஸ் அ கோரிக்கை, இட் வாஸ் அ ரிக்வெஸ்ட், இட் வாஸ் அ ப்ரேயர். எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குற ஒரு ப்ளீ, ரைட்? இட் வாஸ் அ ப்ரேயர். இப்போ இட் இஸ் லைக் ஹalleluya மாதிரி ப்ரைஸ் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் காட் ஹஸ் ஃபினிஷ் த ஜாப், அதனால் வி கேன் ப்ரைஸ், ஸோ இட் இஸ் யூஸ் தேர். யா. அண்ட் verse 26, நம்ம மோர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த வசனம் தான். Psalm 118:26 என்னதுன்னா, blessed is he who comes in the name of the Lord, we have blessed you from the house of the Lord. இந்த வசனத்தை தான் லூக் 19ல் என்ன சொல்லியிருந்தாங்க? சுற்றி இருக்கிற மக்கள் பாடுறாங்க அப்படின்னு. ஹோசனாவையும் இதையும் 25, 26 தான் கோட் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் ஆக்சுவலி த ஹோல் 118. ஸோ குவைட் அ சீன். எப்படி எவ்வளோ ஒரு கடவுள் கண்ணுக்கு, ஏஞ்சல்ஸ் கண்ணுக்கு இது லைக் இட் வில் பி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல். அதனால தான் இட் இஸ் அ ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி. இங்கிலீஷில் அதுக்கு கரெக்டாக இருக்கும். இட் வாஸ் அ பிக் விக்ட்ரி. இது கடவுள் நடத்திட்டு வர்றது, ரைட்? இது நடந்துட்டுருக்கும். ஸோ இந்த சாங் வந்து மெசையாக்கு தான் பாடப்பட்டிருக்கணும். அதுவும் மெசையா ராஜாவாக வரும்போது பாடணும்னு எழுதப்பட்ட ஒரு பாட்டு அப்பந்தான் பாடியிருந்திருக்கணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் வேறு வழியிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ப்ரூஃபும் காட்டுறேன் நான். ஓகேயா? நான் ஒரு இடத்துல ஜீசஸ் வந்து ஜெருசலேமுக்காக ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா ஜெருசலேம் வந்து மெசையா யாருன்னு ரெக்கக்னைஸ் பண்ணலை, ரைட்? க்ரூசிஃபிக்ஷன்லாம் முன்னாடி, இதுக்கெலாம் முன்னாடி. ஓகே, சாப்டர் லூக்லேயே பார்த்தோன்னா லூக் 13ல். ஓகே, அப்போ அவர் ரொம்ப வருத்தமாக ஜெருசலேமை பார்த்து ரொம்ப சேடாக இருப்பார் அவர். அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகள், ஓகே, 2 வசனம் தான். லூக் 13ல் verse 34ம் 35ம். ஓகே, ஸோ எடுக்கிறவங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ அவர் சொல்கிற வசனம் என்னென்னா, ஜெருசலம் ஜெருசலம், the one who kills the prophets and stones those who are sent to her,
how often I wanted to gather your children together as a hen gathers her brood under her wings, but you are not willing. ஸோ எத்தனை ப்ராஃபட் கடவுள் அனுப்பிச்சாருல்ல, ப்ராஃபட்ஸ் அனுப்பிச்சாரு, வார்த்தைகளை கொடுத்தாரு. ஆனால் ஜெருசலம் என்ன பண்ணிச்சான்? நீங்கள் கொல்ல தான் செய்தீங்க. நீங்கள் அவங்க சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. எத்தனையோ தடவை உங்களை கூட்டி சேர்த்துக்கணும், பத்திரமா வச்சுருக்கணும்னு நான் ரொம்ப இஷ்டப்பட்டேன். பட் நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கல. திங்க் ஆஃப் ஜக்கரியா, ரைட்? ஜக்கரியா நம்ம பிகினிங்கில் படித்த பாடம் இதுதான். திரும்பி கூட்டிகிட்டு கேப்டிவிட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்து நாங்கள் ஃபாஸ்டிங்லாம் இருக்கணுமா, அசல் ஃபேரிசீஸ் மாதிரி இருக்கணுமான்னு கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கடவுள் சொன்ன பதிலும் இதே தான். நீங்கள் ஒபீடியண்ட்டாக மட்டும் இருங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிற வார்த்தைகளை கேளுங்க, நான் அனுப்பின ப்ராஃபிட்ஸ் வார்த்தைகளை சொன்ன பேச்சை கேளுங்க. அதை கேட்காம நீங்கள் எதெல்லாமோ செய்கிறீங்களே, நீங்கள் அதை கேளுங்க. அங்கேயும் அதே தான் சொன்னார். உங்களுக்கு ஒரு நல்ல ராஜாவை அனுப்ப போகிறேன் நீங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்துட்டுருங்க. கடைசி வரைக்கும் நடக்கலை, ரைட்? ராஜா வந்தாச்சு, அதை ராஜானும் கவனிக்கலை, ரைட்? அதனால் ஜீசஸ் இஸ் வெரி வெரி சேட் ஓவர் ஜெருசலம். ஓகே, அதுக்கு அடுத்த வசனம் 35. See, your house is left to you desolate. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். ஜக்கரியாலே அதே தான் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நீங்கள் நான் சொன்னதுக்கு காதை மூடிக்கிட்டு இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் கேட்பீங்க, நான் காதை மூடிக்குவேன்னு சொல்வார். ஓகே, காதை மூடிடுவேன், நீங்கள் ஸ்கேட்டர் ஆவீங்க, கண்ணா பின்னான்னு நடக்கும், உங்களுக்கு நிறைய கெட்டது நடக்கும்னு சொல்லியிருப்பார். சேம் வேர்ட்ஸ். ஓகே, லூக் 13:35 ஜீசஸ் கம்ஸ். நிஜமாவே இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு பார்த்துட்டு அவரும் அதே வார்த்தை, யோர் ஹவுஸ் இஸ் லெஃப்ட் டு யூ டெசலேட். பட் ஒரு நல்ல வார்த்தை. ஓகே, என்னென்னா, ஐ சே டு யூ, யூ ஷால் நாட் see me until the time comes when you say, blessed is he who comes in the name of the Lord. இது அகெயின் Psalm 118 நம்ம இப்போ படித்த வசனம். நீங்கள் என்னைக்கு என்கிட்ட Psalm 118 வசனத்தை மீனிங்கோட சொல்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன, யூ வில் நாட் see me again. அது வரைக்கும் இஸ்ரேலோட நிலைமை என்ன? டெசலேட். ரொம்ப ஆமாம், கடவுள் திரும்பிக்கிட்ட மாதிரி, கடவுள் அவங்கள விட்டுட்ட மாதிரி ஆல்மோஸ்ட், ரைட்? அவ்வளோ ஒரு வருத்தமாக அவர் ஜீசஸ் சொல்வார். ஸோ இங்கேயும் அந்த வசனம் வருது, ரைட்? இப்போ இது லூக் 13 நடக்குது. லூக் 19 மக்கள் பாடுறாங்க, ஆனால் மீனிங்கோட பாடலை. என்ன? ஏன்னா ஒரு வாரத்தில் தான் மறுதளிக்கவும் செய்துடுறாங்களே, பீட்டர் முதல் கொண்டு எல்லாரும் போயிடுறாங்கல்ல. திட் இஸ் நாட் அ மீனிங்ஃபுல் ரெக்கக்னிஷன். அவர் நீங்கள் தான் காடுன்னு சொல்லி அப்படி பண்ணலை, ரைட்? ஆனால் பாடுறாங்க. நவ் லெட் அஸ் கோ டு லூக் 19. இப்போ ஃபேரிசீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஜீசஸ் இருக்கிறாரு, எல்லாரும் Psalm 118 பாடிட்டு இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம், ரைட்? இது கிங்குக்கு பாட வேண்டிய பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஃபேரிசீஸ் திரும்ப அண்டர்லைனிங், ஓகே, டீச்சர் உங்கள் டிசைபிள்ஸை நிறுத்த சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஜீசஸ் என்ன இந்த பாட்டை அக்செப்ட் பண்ணுறாரு, இந்த ப்ரைஸை அக்செப்ட் பண்ணுறாரு, பண்ணக்கூடாதே அவர், ஹீ ஷுட் நாட், ரைட்? பிகாஸ் ஜீசஸ்க்கு பைபிள் நல்லா தெரியும். அப்போ ஹீ நோஸ் தட் இது மெசையாவுக்கு பாட வேண்டிய பாட்டுன்னு தெரியும், ராஜாவுக்கு பாட வேண்டிய பாட்டுன்னு தெரியும், ரைட்? அப்போ இவருக்கு பாடும்போது இவர் எப்படி சும்மா இருக்கிற, இவருக்கு ஹீ ஷுட் டெல், டோன்ட் நோ 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 ஸ்டாப், இது மெசையாவுக்கு பாட வேண்டியது, நாட் ஃபார் மீன்னு சொல்லியிருந்துருக்கணும். அதனால் நேராக ஜீசஸ்கிட்ட கேட்குறாங்க, ஜீசஸ் சொல்லுங்க, எல்லார்ட்டையும் நிறுத்த சொல்லுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அண்டர்லைன், ரைட்? நம்ம இவ்வளோ நேரம் பேசினது எல்லாம் ஜக்கரியாவோட கோர்வை, ஜீசஸ் சொன்ன கோர்வை, Psalm 118 கோர்வை, இதெல்லாம் வந்துடுச்சு, ரைட்? ஃபேரிசீஸ்க்கு பைபிள் நல்லா தெரியும், விளங்க தான் இல்லை. ஓகே, அப்போ ஜீசஸ் ஒரு ரிப்ளை பண்ணுவார்ல, சூப்பர் ரிப்ளை. ஐ டெல் யூ தட் இஃப் தீஸ் ஷுட் கீப் சைலண்ட், ஸ்டோன்ஸ் வில் க்ரை அவுட். ஆமாம், கல்லே எந்திரிச்சு பாட ஆரம்பிச்சிடும். ஏன்னாக்கா இந்த பாட்டு எப்போ பாட வேண்டியது? ராஜா வரும்போது பாட வேண்டியது. மக்களே அமைதியாக ஆயிட்டாங்கன்னா கூட நேச்சர் எந்திரிச்சு பாடி இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட். அதனால தான் திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹேஸ் மேட். இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் காட் மேட் த பீப்புள் சிங்.
மீனிங் தெரிஞ்சோ தெரியாமலையோ பாடினாங்க. ஆனால் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு கரெக்டாக, ரைட்? பட் மீனிங் தெரிஞ்சு ஒரு காலம் வரும். எப்போ இஸ்ரேல் டெசலேஷனில் இருக்கிறாங்க, கண்ணு அடைக்கப்பட்டிருக்கு இல்லை, பிற்காலத்தில் ட்ரிபுலேஷன் காலம் முடிஞ்சு அப்போ தே வில் ரெக்கக்னைஸ், ஓ மை குட்னஸ், ஜீசஸ் இஸ் த மெசையான்னு. அப்போ தே வில் சிங் திஸ் சாங் வித் மீனிங் அண்ட் தென் ஜீசஸ் வில் கம் பேக். மேக் சென்ஸில் அதுதான் சொல்லியிருக்காரு ஜெருசலேம்கிட்ட, நீ உங்களுக்கு அனுப்புனவங்களை எல்லாரையும் கொல்ல தான் செய்கிற நீ அப்படின்னு ஜெருசலேம்கிட்ட சொல்லிவிட்டு, என்னைக்கு இதை நீ திரும்ப பாடுறியோ அன்னைக்கு வரைக்கும் யூ வில் நாட் see me properly. கரெக்ட். he will come back again. அப்போ they'll all sing it with meaning. Psalm 118 மீனிங்கோட பாடுவாங்க, ரைட்? ஓ, திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ ஜஸ்ட் புட் இட். அப்படி கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்த்தீங்கன்னா யூ கேன் see the stones will cry out. அந்த மாதிரி அடுக்கியிருக்கு அந்த கல்லை. ஓகே, இப்படி தெரியணும் உங்களுக்கு. இஃப் யூ கேன் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் நானும் வச்சேன் ப்ரெசன்டேஷனில். சரி, ஓகே. ஸோ ஸ்டோன்ஸ் வில் cry out. யா, ஓகே. ஸோ ஜக்கரியாவுடைய சாப்டர் 7, 8, 9 இஸ் ஆல் அபவுட் த மெசையா அண்ட் கம்மிங் கிங்கை பற்றி கடவுள் சொல்லியிருக்கிறாரு. பட் ஹி ஹேஸ் டோல்ட் இஸ்ரேல், நீங்கள் ஒபீடியண்ட்டாக இருந்தீங்கன்னா திஸ் கிங் வில் கம். ஒபீடியண்ட்டாக இல்லை, கிங் வந்தார், அது ஆஸ் பர் காட்ஸ் பிளான். அவங்க அதையும் கவனிக்கல, கிரேட் ட்ரிபுலேஷனில் கவனிப்பாங்க, பின்னால் கவனிப்பாங்க. அப்போ மில்லினியல் ரூல் உண்டு இல்லையா? ஜீசஸ் வில் கம் டு ரூல். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் உண்மையாகும். ப்ராஸ்பரஸாக இருக்க ஊர் மக்கள் எல்லாம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சு பிஹேவ் பண்ண, யங் பீப்புள், ஓல்டு பீப்புள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது, செழிப்பான ஒரு நாடு, பீஸ், பக்கத்தில் இருக்கிற நம்ம நாட்டு மக்களோட பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாடு, அப்படி ஒரு காலம் ஒன்று உண்டு. தட் இஸ் ஜீசஸோட மில்லினியல் ரூல், ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் Zechariah 7 to 9. வில் கண்டினியூ சாப்டர் 10லேருந்து திரும்ப வில் கண்டினியூ. ஓகே, ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? எனி கமெண்ட்ஸ்? ஆல் ரைட். இல்லைன்னா யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? சொன்னா ஜெபம் பண்ணுறீங்களா? சொன்னா ஷோர்ப்பா. ஆ, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இப்படியாக தகப்பனே நாங்கள் ஒன்றிணைந்து உமது வார்த்தையை தியானிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த அந்த கிருபைக்காக தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எத்தனையோ தடைகளுக்கும் மத்தியிலையும் எனக்கும் சேர்ந்து இதுல சேர்றதற்கு தகப்பனே கிருபை கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்டதை தகப்பனே அப்பா எங்கள் இருதயத்துல நீங்க பதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் அநேகர்கள் அப்பா வந்து அப்பா பயனடைய தகப்பனே உமது வார்த்தையை தியானிக்க கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, பாம்பளை நமது கரத்துல கொடுக்குறோம்ப்பா, விசேஷத்தை ஞானத்தால நிரப்பியிருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நீங்க வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளை நீங்க கொடுத்துருக்கீங்க அப்பா, அப்படியாக அப்பா நீங்க கொடுத்த இந்த நல்ல நாளுக்காகவும் தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் என் தேவன் ஒருவருக்கு இயேசுவின் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமென். ஆமேன். தேங்க்யூம்மா. ஓ, நிறைய பேர் நீங்கள் தமிழில் வாசிச்சிருந்துருக்கலாம்ல.